பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இந்திய நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற நமக்குள்ளே காணப்பட வேண்டிய என்ன காரியம் என்றால், நம்மளுடைய பாவங்கள் செத்து விட்டது. நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். அவர் தாமே என் சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் ஏந்தினார். என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே ஏந்தி அவர் சுமந்து அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். அல்லேலூயா. நாம் குணமாக இருக்கிறோம். நாம் குணமாகிறோம் அல்லது ஆய்கொண்டிருக்கிறோம் அல்ல ஆகுவோம் அல்ல குணமாகினோம், குணமாகி விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் ஆனவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ நம்ம சிதறப்பட்ட ஆடுகள். நான் முன்னே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம எல்லோரும் சிதறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். நம்மளை அவர் பேர் சொல்லி அழைத்து நம்மளை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்படி கூட்டி சேர்த்திருக்கிற நம்மளுடைய ஆத்துமாக்கள் மேய்ப்பரும் கண்காணியுமான ஒரு இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறது. அந்த மேய்ப்பரான இயேசு கிறிஸ்துவின் இடத்தில், அவருடைய வார்த்தையின் இடத்தில் நம்மளுடைய ஆத்துமாக்கள் திருப்பப்பட்டிருக்கிறது. எதற்காக? மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன்னா அதுக்கு முன்ன வசனம் சொல்லுது, சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம், குணமாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். கண்காணியமான இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அல்லது இந்த வார்த்தையின் இடத்தில் நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு அவர் நம்மளை பத்திரப்படுத்தி வழிநடத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 14, 15, 16. அப்போ அவர் சொல்லுகிறார் பாருங்க, கண்காணியுமான இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறபடினாலே, நானே மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாருங்க, அவர் கண்காணியாய் இருக்கிறார் என்று நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அவர் நம்மளை அறிந்திருக்கிறது போல நாமும் அவரை அறிந்திருக்கிறோமா? அவர் சொல்லுகிறார், அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள். நம்ம அறிந்திருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கிறிஸ்து இயேசு நமக்காய் மாண்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மளை அறிந்திருக்கிறார், அவர் மேய்ப்பனாய் வந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் நம்மளை அறிந்திருக்கிறார் என்று. அப்போ நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் என்று அவர் விசுவாசிக்கிறார். அப்ப நம்ம அறிந்திருக்கிறோமா? அது ஒரு கேள்வியா இருக்கட்டும். அப்போ இருக்கும் என்றால், அவர் இந்த தொழுவத்தில் உள்ள எல்லாம் வேற அல்ல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன். அப்போ என் தேவ ஜனமே, நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். என்ன அறிந்திருக்க வேண்டும்? அவருடைய வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். அதில் இருக்கிற உள்ளாந்த வழிநடத்தலை அறிந்திருக்க வேண்டும். ஆவிலே பலம் கொண்டு இருக்க வேண்டும். அவர் சொல்வதை புரிந்திருக்க வேண்டும், அல்லது சொல்லிக் கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் நம்ம சிதறுண்டு? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவர்கள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும்.
அப்போ அவர் சொல்லுகிறது, பவுல் ஒரு புதிய ஏற்பாடுல சொல்றார், நான் அந்நிய ஜாதிகளிடத்தில் போய் நான் சொல்ல வேண்டும் என்பதை அவர் முன்குறித்தே கிறிஸ்து இயேசு என்ன சொல்றார், உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, நான் பிற ஆடுகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று நம்மளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிற ஜாதியார் இங்கு வருவதற்கு நாம் சாட்சியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக நம்மளை அவர் உருவாக்கினவராய் இருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இன்றைய நாளில் நாம் ஏன் அவரை நினைவு கூறுகிறோம் என்றால், அவர் நமக்காய் உயிர்த்தெழுந்தார், நமக்காய் பாடுபட்டார், நமக்காய் ரத்தம் சிந்தினார், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைவு கூறும்படிக்கு. Sometimes we forget it. We forget. We talk whatever we like. We do whatever we like. We live our life. கிடையாது. No, you are not supposed to live your life. You have to live my life. அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஈஸ்டர் தினமே. ஹல்லேலூயா. நம்ம என்ன வேணா செய்யலாம். திருப்பி அவர் சொல்றார், நோ, என்ன பாருங்க, நான் உங்களை இப்படிதான் பேச சொல்லி அழைத்தேன், என்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன மாதிரியே இருக்க வேணும், நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்றத அவர் ஞாபகப்படுத்துகிறார். புரியுதுங்க? ரொம்ப சாதாரண விஷயம், ஆனால் அது பெரிதான விஷயம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் என்ன செஞ்சோம்? நேத்து வரைக்கும் அவர் என்னை அழைத்தாரே, அந்த அழைப்புல நான் இருக்கிறேனா? என்னால செவி கொடுக்க முடியுதா? என்னால விட்டு கொடுக்க முடியுதா? என்னால அன்பா இருக்க முடியுதா? அப்போ நம்மளுடைய ஒரே குமாரனை, அப்போ அடுத்த வேதவசனம், அவர் மெய்ப்பராய் காணும்படிக்கு பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய் அனுப்பினவராய் இருக்கிறார். எதுக்கு அனுப்பணும்? ஜஸ்ட் ஒரு செல்ல பிள்ளைய இருந்தா நீங்க அந்த செல்ல பிள்ளைய எப்படி வச்சிருப்பீங்க? லாலிச்சு வச்சிருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட விடுவீங்களா? ஐயோ, அவனுக்கு வேர்க்கும், அவனுக்கு கால் வலிக்கும், அவன் அங்க வரைக்கும் போக வேண்டாம், நானே போய்க்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப லாலிப்போம். ஆனா பிதாவானவர் என்ன செய்தார்னா, தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காய், நம்மளுடைய மீட்புக்காய், நம்மளுடைய ரட்சிப்புக்காய் அடிக்க கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 53:3-4-5. அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். யாரு நமக்காக மரித்தார்? அவரை ஒரு பொருளாவே எடுத்துக்கல. எந்த ஜனமும் அவரை ஒரு பெரிய ஆளாவே எடுத்துக்கல. ஆனா அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமாய் இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்போ ஒரு இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு, நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆனீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா ஏசாயாவின் வார்த்தை எப்படி சொல்கிறது என்றால், அவர் அடிக்கப்பட்டதினாலே, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டதினாலே, அவர் அவ்வளவு அவமானப்பட்டு நிந்தை அனுபவித்து அநேக சொல்லுக்கு இடைப்பட்டவராய் காணப்பட்டு அத்தனை உபத்திரத்தின் மத்தியில் அவர் ஏன் மாண்டார் என்றார், நாம் குணமாகினோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக அவர் குணமாக்கும்படியாய் அவர் நமக்காய் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாளை நாம் நினைவு கூற இந்த நாள் தான், இந்த நாளை அவர் குறித்து நாம் பேசுகிறவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ 1 பேதுரு 2:25 படிங்க திருப்பியும். அப்போ சிதறுண்ட ஆடுகளாய் நாம் காணப்பட்ட நாம்
இன்றைய நாளில் அவர் நொறுக்கப்பட்டு அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு அவர் நம்மளை மீட்டு கொண்டு அவர் அடிக்கப்பட்டு நம்மளை மீட்டு கொண்டார். அப்போ அதனாலே நாம் சிதறப்பட்ட நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த ஸ்தலத்திலே. எதற்கு? அவரை நினைவு கூறும்படிக்கு. அப்போ லூக்கா 15:4-5-6-7 அவர் சிலுவையிலே தொங்கினார். எதற்கு தொங்கினார்? அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையிலே தொங்கினார். எதற்கு சிலுவையிலே தொங்கினார்? நம்மளை மீட்கும் பொருட்டு. சிதறுண்ட ஆடுகளாய் இருந்த நாம் ஒன்று சேரும்படிக்கு, சிதறுண்டு இல்லாதபடிக்கு ஒன்று சேரும்படிக்கு. புரியுதுங்களா? மீண்டுமாய் நாம் ஒன்று திரளும்படிக்கு. இட்ஸ் ஃபார் தட். அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ லூக்கா 15:4-5-6 வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றான் அல்லவா. பாருங்க, நாம் ஒவ்வொருத்தரும் சிதறுண்டு காணப்பட்ட நாம் ஒரு ஆடாக 99 ஆடு குணப்பட்ட நீதிமானா இருக்கிற 99 பேரை அவர் தேடவில்லை. அவர் சிதறுண்டு போன ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு ஆடை போல நாம் ஒவ்வொருத்தரையும் அவர் தேடி தேடி வந்தார். அப்படித்தானே? கிவ் அண்ட் டு ஹிம். அந்த சிதறப்பட்டிருக்கிற ஆடுகள் மத்தியில நாம் ஒருவராய் காணப்பட்டு நம்மளை அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்படி கூட்டி சேர்த்த கூட்டம் தான் இங்கே. சரி, நீங்க பார்க்கலாம், you were called very individually. பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டத்துல தனியாக தான் நம்மளுடைய ஆத்துமாக்களை உபத்திரவின் மத்தியிலோ இல்ல சந்தோஷத்தின் மத்தியிலோ அவர் அழைத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார் இந்த இடத்துல. அவர் அடிக்கப்பட்டதுனாலே நாம் இங்கு ஒன்று சேரப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிதறுண்ட 99 ஆடுகள் அங்க எங்க வேணா இருக்கலாம், அதெல்லாம் குணப்பட்டு இருக்கு. பட் ஆனா ஒன்று குணமாகாத அந்த ஒரு ஆடை தான் அவர் தேடி கண்டுபிடித்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கார். எதுக்கென்றால் குணமாகும்படிக்கு. குணமாகினோம் என்று நினைக்கிறோம், ஆனால் மீண்டும் குணமாக்கும்படிக்கு, நினைவு கூறும்படிக்கு அதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். 55:30 பாருங்க, அவர் முச்சடிக்கு நம்மள ஒவ்வொருத்தரையும் பேப்பரா அழித்தார். முச்சடிக்கு பதிலா எதுக்கு அழித்தார் என்றால், நாம் எப்படி காணப்பட்டோம்? சிதறுண்ட ஆடுகளாய் காணப்பட்டு நாம் ஒவ்வொருத்தரையும் பேப்பரா அழைக்கும் போது, அப்ப ஏன் சிதறுகிறோம்? வேதனையினாலே, சஞ்சலத்தினாலே, வியாதியினாலே, துக்கத்தினாலே, பிரிவினாலே, அநேக கஷ்டங்களினாலே, இப்படி ஒரு காரியங்களினால் தான் நம்ம சிதறண்டு போயிருக்கோம் இல்லையா? நம்மளுடைய ஆத்துமாக்கள் அப்படித்தானே போயிருக்கோம், வேதனையோட தானே இருந்திருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்கிற நம்மளை அவர் பேர் சொல்லி ஒவ்வொரு ஆடாக அழைத்து நம்மளை ஒன்று சேர்த்து, இந்த 55:13 சொல்லுகிறது, முச்செடிக்கு பதிலாக. எதற்கு பதிலாக? நம் இருதயத்தில் காணப்படுகிற காயங்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் என்றால் பலமும் அழகும் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். உள்ள காணப்பட்டு இருக்கிற காயங்கள் அந்த சுஸ்தமாக்கப்பட்டிருப்போம், குணமாக்கப்பட்டிருப்போம். அப்ப how do we எப்படி திருப்பி பிரதிபலிப்போம்? லைக் தேவதாரு மரம் மாதிரி நம்ம மாறுவோம், அழகு உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய். அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம சிதறப்பட்டு வந்தோம், ஒரு ஆளா இங்க வந்தோம். ஆனா அவர் அந்த முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்ச சொறி பதிலாக அப்படின்னா, காஞ்சொரினா வெரி முள்ளும் குத்துறதுமான ஒரு செடி, அதுக்கு பதிலாக மிருதுவான செடிகளாய் முளைக்கும். the soft plants. புரிஞ்சதுங்களா? அப்போ நமக்குள்ள இந்த மாற்றம் தானே இருக்கு. எப்படி ஒரு மாற்றம்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் போல இருக்கிறோம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான செடிகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அப்படித்தானே? நிச்சயமா மாறி இருக்கிறோம். அந்த மாற்றம் தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் குணமாகி இருக்கிறேன்
நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், இவர்கள் குணமாகினார்கள், என் பிதா என்னை அழைத்தது போல நானும் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவர் என்னை தெரிந்து கொண்டது போல இவர்களும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம் என்றால், முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் போல் நாம் முளைக்க பண்ணுகிறதும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான செடியாய் நாம் எழுதுவதற்கும் அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாக நித்திய அடையாளமாய். இப்படி மாறுகிறதுனால என்ன end result? It is glory to God, glorifying God. நம்மளை அழைத்தவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஏன்னா கடமுடா இருந்தவங்க ரொம்ப ஹார்டா இருந்தவங்க, நான் இன்னைக்கும் ஹார்டா இருக்கேன், நான் இன்னைக்கும் எனக்கு கோவமே போல, நான் இன்னைக்கும் எனக்கு வைராகியமே போல, இன்னும் எனக்கு எரிச்சலே இருக்கு, கோபமே இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் அவரை அறிந்து கொள்ளவே இல்லைன்னு அவர் சொல்றாரு பாருங்க. நான் என் பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறது போல இவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள், நான் அவர்களை அறிந்திருக்கிறது போல இவர்களும் என்னை அறிந்திருக்க. அப்ப யோவான்ல சொல்றாரு, அவர் என்ன, நான் அவங்களை தெரிஞ்சிருக்கிற மாதிரி அவர் என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பிதா எப்படி மாறி இருக்காரு, என் பிதா என்னை எப்படி மாற்றி இருக்காரு, என்னை அழைத்திருக்கிறார், என் சித்தம் என் மேல் வைத்திருக்கார், அந்த சித்தம் நான் எப்படி தெரிஞ்சிருக்கிறேன், அதே மாதிரி என் ஜனமும் என்னை அறிந்திருக்கிறார்கள், நான் அவர்கள் மேல் வைத்த சித்தமும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். புரியுதுங்களா? நம்ம அறிந்திருக்கிறோமா இல்லையா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனா அந்த ஈஸ்டர் நாள்ல அவர் தொங்கினார், அடிக்கப்பட்டார், அவர் காயங்கள் உள்ளவராய் இருந்தார். எதற்கென்றால் நம்மளை சிதறி போன ஆடுகளை ஒன்று சேர்க்கும்படிக்கு. each everybody of us, ஒவ்வொருத்தருக்காக. புரியுதுங்களா? அப்போ அதே வசனம் படிங்க. ஏசாயா அப்போ அவருக்கு எப்படி நித்திய அடையாளமாக மாறுவோம்? நமக்குள்ள நம்மளுடைய வருத்தங்கள், காயங்கள், வியாதிகள், வேதனைகள், பாரம், பிரிவினை, எந்த விதமான புலம்பல்கள், நெருக்கங்கள் நம்மளை விட்டு எல்லாமும் அகன்று போயிற்று. அகன்று போகும் என்று சொன்ன அந்த வசனம் வாழ்விலே நிறைவேறிற்று. அவர் குணமாகினீர்கள் என்று, குணமானீர்கள் தானே சொன்னாரு. அப்படியே அத ஆமென் எஸ் ஏன் சொல்லல? ஏன்னா இன்னும் இருக்கு பிசுறு, இன்னும் ஒட்டிட்டு இருக்கு எல்லாமே நமக்குள்ள. உடனே பாருங்க ஒப்புறுதல் அப்பவே முடியல பாருங்க, அந்த மனம் உடனே சாந்தத்துக்குள்ள வர முடியல பாருங்க, சந்தோஷத்துக்குள்ள வர முடியல பாருங்க. வந்துட்டோன்ற அந்த எண்ணம் இருக்கு, ஆனா வந்துட்டோன்ற தீர்மானம் இல்லை பாருங்க. அந்த தீர்மானம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும், வருத்தமாகட்டும், சஞ்சலமாகட்டும், வேதனையாகட்டும், துக்கங்கள் ஆகட்டும், காயங்கள் ஆகட்டும், பிரிவினை ஆகட்டும், எந்த வேதனையும் நம்மளை விட்டு அகன்று போயிற்று. முச்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சங்களும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுவான செடிகளையும் அவர் நமக்குள்ளே முளைக்க பண்ணிருக்கிறாரே. அப்புறம் எங்க திருப்பியும் எரிச்சல், கோபம், சண்டை, பிரிவினை, துக்கம், சஞ்சலம், வியாதி, வியாகுலம்? வாய் வேண்டாமே, இல்லையே, இல்லேன்னு சொல்றாரே. அதுக்கு பதிலாக இதை தந்தேனே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நான் உன்னை குணமானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. To glorify God, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மளை தெரிந்து கொண்ட சிதறுண்ட ஆடுகளாய் இருந்த நாம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். பதிலாக நல்ல சாஃப்டான ஒரு செடியா மாறி இருக்கிறோம். Then why? ஏன் இந்த பப்ளிங் இல்ல? வீட்டுல இருக்கிறத வீட்டிலே விடணும். இங்க வரும்போது எஸ் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் வியாகுலம் போயிற்று, என் வியாதி எனக்குள்ளே இல்லை, நான் சமாதானத்தோடு காணப்படுகிறேன், நான் சந்தோஷத்தோடு காணப்படுகிறேன். என்னை அவர் பேச சொல்லி அழைத்தார். நான் சிதறுண்டு போன ஆடு, அந்த ஒரே ஆடை என்னை தேடி வந்தார். என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். பாவிகளுக்காய் மரித்த அவர் என்னை மீட்டு கொண்டார். நீதிக்கு பிழைக்கும்படியா என்னை மீட்டு கொண்டார். இட்ஸ் ஓகே.
இட்ஸ் ஓகே. சின்ன குழந்தைங்க அழும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்றாரு. பரவாயில்ல, நேற்று வரைக்கும் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஒப்புறுதல் ஆகும். அகெயின் கம் பேக், கம் பேக், கம் பேக். புரிஞ்சுதுங்களா? கம் பேக். ரிமெம்பர் ஹிம். அவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொண்டார். டு glorify his father's name. அதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் தெரிந்து கொண்டார். சிதறுண்ட ஆடுகளாய் காணப்பட்ட நாம் ஒன்று சேரும்படியாய் தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை குணமாக்கி இருக்கிறார். குணமாவீர்கள் என்று தான் சொன்னார், குணமாவீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. குணமான ஜனங்களாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும்படியாய். என்ன நோக்கம்? ஒன்றே ஒன்று வாசியுங்கள். கலாத்தியர் 6:14. already filled us with the strength and beauty. பாருங்களேன், அவர் சொல்றாரு அழகும் பலமும் நமக்குள்ளே அவர் தந்திருக்கிறார் என்று. பாருங்களேன், அந்த ஒரு நிமிஷம் பலம் வந்தா அழகா இருப்போங்க. பலம் இருந்தா, தேவ பலம் இருந்தா இப்படி இருக்கவங்கள அழகா தெரியும். நம்ம அழகா தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம அழகாயிட்டோம், மிருதுவாயிட்டோம் தானேங்க. உள்ள காஞ்சரிக்கு பதில் மிருதுச்செடி. இட்ஸ் சோ சாஃப்ட். அப்ப இருக்கும்போது முகம் என்ன இருக்கும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்படிதானேங்க பழமொழி. அப்ப அந்த அழகு உள்ளவர்களாய், அந்த பலம் உள்ளவர்களாய் அப்படிதான் இருக்கணும். Forget everything, forgive everything, join hands in God. 6:16 வாசிங்க. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. எப்பொழுதும் இந்த பிரமாணத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்படும் போது எவர்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்கிறோமோ தேவனுடைய இஸ்ரவேலருக்கும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே அல்லது கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் காணப்படுகிறோமோ அவர்களுக்கு எப்பொழுதும் தேவனுடைய இரக்கமும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நித்தியமாயிருக்கும். அல்லேலூயா. ஒன்றை நினைவு கூறுகிறேன், மீண்டும் சொல்கிறேன், நாம் அழகுள்ளவர்களாய், சௌந்தரியம் உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றி அவருடைய இரக்கமும் அவருடைய சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம் இருதயத்திலே அவர் வைத்திருக்கிறார். அந்த நாளை நினைவு கூறும்படியாய் இந்த ஈஸ்டர் திருநாளை நாம் அவருக்காக கொண்டாடுகிறோம். We are celebrating his day. We are நினைவு கூறுகிறோம். அவர் என்னை அழகாக்கினார், பலமுள்ளவர் ஆக்கினார், எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார், அவருடைய சமாதானத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். சும்மா இல்லைங்க, அவர் அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Give hand to him. God bless you.